வணக்கம். ஒரு கேர்ள் தன்னோட லவ்வரோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அவனை விட்டுட்டு போயிடுறா அப்படின்னு அது துரோகம்னு சொல்கிறீங்களா? இல்லை அதே பெண் தன்னோட மரணத்தை கையில் பிடிச்சிட்டு அவனுக்காக உயிரை பிடிச்சிட்ருக்கிறா அப்படின்னா இது டீப் லவ்வுன்னு சொல்கிறீங்களா? இது ஒரு சாதாரண காதல் கதை இல்லை. இதில் பிரிவும் இருக்கும், வலியும் இருக்கும், தியாகமும் இருக்கும். ஆனால் முடிவில் உண்மையான காதல் ஜெயிக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அவளோட பேர் ஆதிரா. அதுதான் நம்ம ஹீரோயின். அவள் ஒரு சின்ன ஊரில் பிறந்தவ, சாதாரண குடும்பத்தில் பிறந்தவ, மிடில் கிளாஸ் கேர்ள். ஆனால் அவன் மனசு மட்டும் பெருசு. அவளுக்கு பெரிய கனவுகளெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் அவளோட மனசு யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு ஒவ்வொரு வார்த்தையும் பேசுவாள். அவளை பொறுத்த வரைக்கும் காதல்னா ஒரு வாழ்க்கை அழகாக இருக்கணும், காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். நம்ம ஹீரோ ஆதி, அவன் பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறான். லக்ஸுரி லைஃபு, ஃப்ரெண்ட்ஸு, பெயர், புகழ் எல்லாமே இருக்குது. கிடைச்சது கிடைக்கிற டைமில், வேணுங்கிற டைமில் கிடைக்கும். ஆனால் அவனுக்குள்ள உள்ள ஒரே ஒரு வெறுமை, அது என்னென்னு அவனாலையும் சொல்ல முடியல. அவனோட நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, என்னை எல்லோரும் விரும்புகிறாங்க, ஆனால் யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவனோட கவலையாக இருக்குது. மற்றபடி அவனுக்கு எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் காலேஜ் முதல் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆதி காரில் வர்றா காலேஜுக்கு. அவனை பார்த்து எல்லோரும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. வாட் அ பியூட்டிஃபுல் பாய் அப்படிங்கிற லெவலுக்கு வரான். ஆனால் ஆதிரா அவனை பார்த்து சின்னதாக ஒரு நினைப்பு மட்டும் இருக்குது. இவனுக்கு எல்லாம் இருக்குது போல், ஆனால் சிரிப்பு மட்டும் ஏதோ ஃபேக்காக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு திங்க் பண்ணுறா. அவன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக. அந்த ஒரு பார்வை அவங்களோட கதை ஆரம்பமாகுது. ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து லவ்வாக மாறுது. டேஸ் போக ஆரம்பிக்குது. ஒரு நாள் ப்ராஜெக்ட் கான்வர்சேஷனுக்காக சின்ன சின்ன மொமெண்ட்ஸில் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆதி ஃபர்ஸ்ட் டைம் அவகிட்ட ஓப்பனாக பேசுகிறா. ஒரு நாள் ஒரு மலை, சைலண்ட்டாக 2 பேரும் நடந்து போகிறாங்க. ஆதி மெதுவாக சொல்கிறா, என் வாழ்க்கை முழுக்க ஃபுல்லாக இருந்தாலும் ஆனால் நான் எம்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறா. ஆதிரா சிரிச்சுட்டே, எம்டி கப்பில் தான் டீ ஊற்ற முடியும், உன் வாழ்க்கையும் இன்னும் நிறையலை, நல்ல விஷயங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறா. அந்த வார்த்தையில் இருந்த உண்மை ஆதி மனசில் காதல் விதையாக மாறுது. இவன் மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறா, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவக்கிட்ட அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். லவ் கன்ஃபியூசனில் முடியுது. ஒரு நாள் ஆதி நான் உன்னை காதலிக்கிறேங்கிறா. ஆனால் ஆதிரா அதிர்ச்சி அடைகிறா. இது சரியாக வராது ஆதி, நீயும் நானும் வேறு வேறு உலகம். நான் மிடில் கிளாஸ், நீ ரொம்ப பணக்கார பையன், உங்கள் வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிக்கு சொல்கிறான். ஆதியும் உலகமும் வேறு தான், ஆனால் மனசு வேறு இல்லை. நம்ம 2 பேர்த்து மனசு ஒரே மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு ஆதி கன்வீனியன்ஸ் பண்ணுறா. அந்த உண்மை காதலாக மாறுது. அவள் பயத்தையும் போக்குது. செப்பரேஷன் ஆகுறாங்க. ஆதி ஃபேமிலியை அப்போஸ் பண்ணுது. ஸ்டேட்டஸ் மேட்ச் ஆகலை. ஆதி ஃபைட் பண்ணுறான். ஆனால் ஆதிரா ஒரு முடிவுக்கு வர்றா. என்னால் உங்கள் ஃபேமிலியில் எதுக்கு சண்டை அப்படின்னு நினச்சா அவள் ஒரு நாள் லெட்டர் எழுதி வச்சிட்றா. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ நல்லா இருந்தால் மட்டும் எனக்கு போதும் அப்படின்ட்டு. ஒரு இரவு அவள் போயிடுறா. ஒரு கடிதம் மட்டும், நீ இல்லாமல் நான் வாழ முடியும், ஆனால் நீ என்னால் வீணாக போகக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறான். ஆதிக்கு ஒரே ஃபீலிங்ஸு. கொஞ்சம் இயர் போகுது. வேறு என்ன பண்ண முடியும்? ஆதி சக்ஸஸ் ஆகிறான். அவன் ஹாப்பினஸ் மட்டும் இல்லை, அவன் நினைவுகள் மட்டும் வந்துட்டு போகுது. ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அங்கே சேரிட்டி ஈவெண்ட் நடக்குது. அதில் ஆதிரா இருக்கா. ரொம்ப பலவீனமாக இருக்கா. தன்னோட உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கா. அவள் வாழ்க்கை முழுக்க ஆர்ஃபன் கிட்ஸுக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்டு, நான் கல்யாணமே பண்ணிக்கல, இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு அவங்க ஃபேமிலிகிட்ட சொல்லிவிட்டு அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறா. சோசியல் சர்வீஸ் எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகுது. ஆதிக்கு நீ என்னை விட்டுட்டு ஏன் போனேன்னு கேட்குறான். அவனை பார்த்த உடனேயும் ஆதிரா நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் போனேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஆதி சொல்கிறா, நீ இல்லாமல் நான் நல்லா இல்லை அப்படின்னு. அது அவளுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருது. ஃபஸ்ட்டு பார்த்த அதே ஃபீலிங்ஸ் தான் இப்போவும் இருக்கிறான். அவன் எல்லாம் இருக்குது, ஆனால் அவன் மட்டும் வெறுமையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறான். லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் வருது. அவன் ஆல்மோஸ்ட் அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுறான். ஆதி கத்துறா, நீ போக முடியாது, இந்த டைமும் என்னை விட்டுட்டு போயிடாத, நான் உனக்காகத்தான் திரும்பி வந்திருக்க, ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருன்னு கத்தி அலறான். டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. நிறையா டாக்டர் வந்து அவங்ககிட்டையும் சொல்கிறாங்க. அவன் தினமும் பேசுகிறான், நீ இல்லாமல் நான் ரொம்ப வெறுமையாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு. அவள் கையை பிடிச்சிட்டு பக்கத்துலேயே வந்து பேசிக்கிட்டே இருக்கான். நாம் அது பண்ணணும் இது பண்ணணும்னு.
ஒரு நாள் ஆதிராலும் கண்ணை திறக்கிறா. நான் போகலை, நீ இருக்கிற இடம்தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்கிறா. அவனுக்கு புரிஞ்சிருது. ஆதி இந்த முறை அவன் ஸ்ட்ராங்காக நிற்கிறான். எனக்கு அவன் மட்டும் போதும், அவளோட உண்மையான அன்பு போதும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட சாஃப்டாக சொல்லி நான் இவ்வளோத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறான். 2 குடும்பம் மீட் பண்ணுறாங்க. ஒரே சைலன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆதி எங்கள் காதல் தவறுனா இது இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காது. அந்த வார்த்தை மறுபடியும் நான் ஏன் அவளை பார்க்கணும், இது ஆண்டவனோட கட்டளை அப்படிங்கிற மாதிரிக்கு பேசுகிறான் 2 குடும்பத்துக்கிட்டேயும். அவங்க 2 குடும்பமும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சிம்பிளாக வெட்டிங் முடியுது. ஆதி இந்த முறை நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறா. அதுக்கு ஆதிரா இந்த முறை நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உண்மையான காதல் பிரிவை தாண்டும், வழியை தாங்கும், முடிவில் சேரும். பிடிவாத காதல் தோற்காது, தாமதமாகவும் ஜெயிக்கும். இந்த லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பில் இது மாதிரிக்கு ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். நன்றி.